இது வந்து ஜோர்டான் பார்டரால உள்ள வருகிற காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இன்றைக்கு உள்ளே வரக்கூடிய இந்த உணவுகள் ஜோர்டான் பார்டராக இருந்தாலும் சரி, ஈஜிப்டுடைய பார்டராக இருந்தாலும் சரி, இதை திறக்கிற அதிகாரம் ஜோர்டானுக்கும் ஈஜிப்டுக்கும் இருக்குது. இஸ்ரேலுக்கு தெரியும் மீண்டும் நமக்கு எதிரான பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது. எனவே இதை நம்ம எப்படி குறைக்கிறது என்கிறதுக்காக அவர்கள் திட்டமிட்ட ஒரு செயல்பாடு தான் உடனடியாக இன்னைக்கு காசாவுக்குள்ள உணவு கொடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம், 10 மணி நேரம் நீங்க உணவு கொடுக்கலாம் என்று சொல்லி திடீரென்று ஒரு அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். நெதர்லாந்துக்கு இஸ்ரேலால் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாக நெதர்லாந்து அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேலியர்கள் யார், யூதர்கள் என்றால் யார், அவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகிற செய்தியாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையின் இறுதி ஃபைனல் கட்டாக எது இருக்கும்னு சொன்னா ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் விரிவடையலாம் அப்படிங்கிறார். இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னா பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்குங்கிறதான் பிரச்சனை. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னா பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேலை தனிநாடாக ஒப்புக்கொண்டு அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோட இணைஞ்சுக்கிறங்க, இஸ்ரேலோட நட்பு பாராட்டிக்கிறங்க, இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிச்சுக்கிறங்க என்கிற வேலையை பார்க்கறாங்க. ஸ்டீவ் விட்காஃபினுடைய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தொடர்ந்தேச்சையான தாக்குதல்கள் தொடர்பாக 660வது நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய இந்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் காசாவினுடைய அப்பாவி மக்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகத்தான் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு உலகம் முழுவதுமே காசாவினுடைய அப்பாவிகள் உணவு இல்லாமல் கொல்லப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் உலக நாடுகள் எல்லாம் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளும் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இஸ்ரேலுக்கு தெரியும் மீண்டும் நமக்கு எதிரான பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது. எனவே இதை நம்ம எப்படி குறைக்கிறது என்கிறதுக்காக அவர்கள் திட்டமிட்ட ஒரு செயல்பாடு தான் உடனடியாக இன்னைக்கு காசாவுக்குள்ள உணவு கொடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம், 10 மணி நேரம் நீங்க உணவு கொடுக்கலாம் என்று சொல்லி திடீரென்று ஒரு அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். திடீரென்ற அறிவிப்பு அவர்கள் விடுத்திருந்தாலும் அந்த அறிவிப்பினால் காசா மக்களுக்கு ஒரு நலவு நடக்கிறது என்பது ஒரு புறம். ஆனால் இரண்டாவதாக நம்ம புரிய வேண்டிய மெயின் விவகாரமே என்னன்னு சொன்னா, இந்த அறிவிப்பு ஒரு திசை திருப்பல் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. யுத்தத்தை நிறுத்திவிட்டு உணவை கொடுங்க என்று சொல்வதுதான் தார்மீகம். ஆனா யுத்தத்தை நடத்திக்கிட்டே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உணவு கொடுங்கன்னு ஏன் திறந்து விடுறாங்கன்னா, சர்வதேச அளவில் காசா மக்கள் பட்டினியால் கொல்லப்படுகிற புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அதை தணிப்பதற்கான செயல்பாடு தான் இது. இதே நேரத்தில் இன்றைக்கு உணவு வழங்கப்பட்டது என்பது ஜோர்தான் பார்டர் வழியாகவும் ஈஜிப்டினுடைய ரஃபா பார்டர் வழியாகவும் ஓரளவுக்கான உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. லாரிகள் உள்ள வந்திருக்கிறது. அந்த காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது வந்து ஜோர்டான் பார்டரால உள்ள வருகிற காட்சிகளை தான் நீங்க பார்க்கறீங்க. இன்றைக்கு உள்ளே வரக்கூடிய இந்த உணவுகள் ஜோர்டான் பார்டராக இருந்தாலும் சரி, ஈஜிப்டுடைய பார்டராக இருந்தாலும் சரி, இதை திறக்கிற அதிகாரம் ஜோர்டானுக்கும் ஈஜிப்டுக்கும் இருக்குது. உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ங்கிறது ரெண்டாவது. ஆனா அவங்களே திறக்காம மூடி வைத்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. கேட்டா எங்களுக்கு இஸ்ரேல் வந்து திறக்க அனுமதிக்கலங்கிறாங்க. பார்டர் உன் கையில் இருக்குதுன்னா திறந்துட வேண்டியதானே என்கிற கேள்விதான் உலகம் முழுவதும் எழுப்பப்படுகிற நிலையில் இதை தாண்டி இன்றைக்கு ஏர்ட்ரூப்பும் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு ஜோர்டானுடைய விமானங்களும் அதே போன்று UAE ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய விமானங்களும் இன்னைக்கு உணவுகளை பாராசூட் வழியாக ஏர்ட்ரூப் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 25 டன் உணவுகள் ஏர்ட்ரூப் வழியாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்குது. இதில் நீங்க என்ன பார்க்கணும்னா, ஏர்ட்ரூப் பண்ணுவதை ஐநாவே இன்றைக்கு எதிர்த்திருக்கிறார்கள். அதை நீங்க பண்ணாதீங்க, பெரிய ஆபத்துக்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது, அங்கே உயிர் பலிகள் ஏற்படக்கூடும் என்கிற செய்திகளை நேத்தே நம்ம இதை புரிய வச்சிருந்தோம். இப்படியான ஒரு சூழல்ல தான் UAEயும் ஜோர்டானும் இன்றைக்கு ஏர்ட்ரூப் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை நாளா பண்ணாம
திடீர்னு இன்னைக்கு தான் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எல்லோருமே நடிக்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரூப் 12 ஆயிடுச்சு, வெறும் 25 டன்னு தான் கொண்டு வந்து அவங்க போட்டுக்கிறாங்கன்னு சொன்னால், ஏன் பண்றிய ஒரு 500 டன் உணவையாவது போட்டலாமா இல்லையா? 2 ஆயிடுச்சுன்னா அள்ளி கொட்டிட வேண்டியதானே. அதை கூட அவங்க செய்யல, வெறுமனே 25 டன் உணவுகள் தான் ஏர் ட்ரூப் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிற நிலையில தான் ஐநாவினுடைய நிபுணர் இந்த ஏர் ட்ரூப் பண்றதை நிறுத்திட்டு காசா பார்டரை திறந்து விடுங்க, அதனூடாக உள்ளே உணவுகளை கொண்டு வருவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல காசாவினுடைய உள்விவகார அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைந்தது 600 லாரிகளில் உணவு வேணும். அதுக்கு குறைய நீங்க உணவெல்லாம் கொடுத்து காசா மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்குது. ஏன்னா 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. 25 லட்சம் மக்களுக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 2500 லாரியாவது உள்ள வரணும். ஆனா மினிமம் என்ன கேட்கிறாங்கன்னா 600 லாரிகளாவது வந்தால் தான் இந்த பஞ்சத்தை கட்டுப்படுத்த முடியும் என்கிறது பாலஸ்தீனத்தினுடைய அமைச்சகம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிற அதே நேரம், இன்றைய தினம் வித்தியாசமான மேலதிக ஒரு அறிவிப்பை நெதர்லாந்து வெளியிட்டு இருக்கிறது. என்ன அறிவிப்புன்னு சொன்னா, தன்னுடைய நாட்டுக்கு அச்சுறுத்தலான நாடு என்கிற ஒரு பட்டியல் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு பட்டியல், அதிலே முதலாவதாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாக இஸ்ரேல் தான் இருக்கிறது. நெதர்லாந்துக்கு இஸ்ரேலால் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாக நெதர்லாந்து அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேலியர்கள் யார், யூதர்கள் என்றால் யார், அவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகிற செய்தியாக மாறி கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 88 பாலஸ்தீன அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 374 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் ஒரு அறிவிப்பை இன்றைக்கு விடுத்திருக்கிறார். காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய நிலை என்ன என்பது தொடர்பாகத்தான் அவருடைய பேச்சு இன்றைக்கு மாறி இருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான பாரதூரமான ஒரு செய்தியையும் அவர் சொல்லி இருக்கிறார். அதில் அவர் முதலாவது சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடனான பேச்சுவார்த்தைகள் சரியான திசையில் மீண்டும் பயணிக்கிறது. அந்த ஏற்கனவே இஸ்ரேல் நாங்க வெளியேறோம்னு வெளியேறிட்டாங்க, ஆனா திரும்பவும் இல்லை நீங்க வரணும்னு சொல்லி இழுத்து பிடிச்சி வச்சு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. எனவே சரியான திசையில் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த பேச்சுவார்த்தையின் இறுதி ஃபைனல் கட்டாக எது இருக்கும்னு சொன்னா, ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் விரிவடையலாம் அப்படிங்கிறார். ஆபிரகாம் ஒப்பந்தம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே முதல் தடவை அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார் இல்லையா, இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இஸ்ரேலை தனி நாடாக ஒப்புக்கொள்ளுகிற ஒரு தீர்மானத்தை அரபு நாடுகளுக்கு கொண்டு வந்தாரு. அந்த அடிப்படையில் 3 நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலை தனி நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய தூதுவர் ஆலயத்தை அமைத்துக் கொள்கிறோம், அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில உறவு பாராட்டிக் கொள்கிறோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். அதில் பஹ்ரைன் முதல் கட்டமாக, அதே நேரத்தில் UAE ஐக்கிய அரபு அமீரகம், அதே போன்று மொரோக்கோ, இந்த 3 நாடுகளும் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே டர்க்கி தனி நாடாக இஸ்ரேலை துருக்கி அங்கீகரிச்சிருக்கிறாங்க, ஈஜிப்ட் தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க, ஜோர்டான் தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இப்படியான அங்கீகாரங்கள் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தினூடாக இந்த 3 நாடுகளும் மேலதிகமாக இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருந்தது. இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்குங்கிறதான் பிரச்சனை. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேலை தனி நாடாக ஒப்புக்கொண்டு அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோட இணைஞ்சுக்கிறங்க, இஸ்ரேலோட நட்பு பாராட்டிக்கிறங்க, இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிச்சுக்கிறங்க என்கிற வேலையை பார்க்கறாங்க. ஸ்டீவ் விட்காஃபினுடைய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ஆண்டு இறுதிக்குள் கிட்டத்தட்ட 10 நாடுகள் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணையும்ங்கிறாரு. 10 நாடுகள்னா வேற யாரும் இல்லை, அங்க யூரோப்ல இருக்கிற நாடோ அண்டார்டிகாவில் இருக்கிற ஆக்களோ என்ற அர்த்தம் இல்லை. அரபு நாடுகள், மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய 10 நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கும் என்கிறார். ஏற்கனவே இந்த காசா போர் மட்டும் வந்தில்லைன்னு சொன்னா, சவுதி அரேபியாவே இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருக்கும். அந்த நிலைமைக்கு தான் அவங்க போய் கொண்டிருந்தாங்க. இந்த வாரால தான் அது பின்னாடி வந்துச்சு. ஆனா இன்றைக்கு ஸ்டீவ் விட்காஃப் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில என்ன சொல்றாருன்னு சொன்னா, 10 அரபு நாடுகள் உடனடியாக இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்க போகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அது நடக்கும்ங்கிறாங்க. இதை
செய்யறதுக்கு முனைப்பு காட்டக்கூடிய அமெரிக்கா பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போகிறது என்னும் போது நீங்க அதை செய்யக்கூடாது, சமாதானத்துக்கு பெரிய பிரச்சனை ஆகிரும், அது அமைதியை கெடுக்கும்ங்கறாங்க. பாலஸ்தீனம் தான் அவர்களுடைய சொந்த நாடு, எனவே பாலஸ்தீன மக்களுக்கு தான் நாட்டினுடைய உரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் அரபு நாடுகள் அதற்கு முன்பதாக இஸ்ரேலை அங்கீகரிக்கிற இந்த போங்கிலே போய்கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த செய்திகளில் நம்ம தெரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. என்னன்னு சொன்னா, உளவியல் நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்ட இஸ்ரேலுடைய போர்சஸினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது என்கிற செய்தியை எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அக்டோபர் 7, 2023க்கு பிறகு நடைபெற்ற இந்த யுத்தத்தினூடாக கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய போர்சஸ் என்ன பண்றாங்கன்னா உளவியல் நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க என்கிறது எடியோத் அஹ்ரோனோத். இதே எடியோத் அஹ்ரோனோத் இதுக்கு முன்னாடி 70,000 பேர் வரைக்கும் செய்றாங்க என்கிற செய்திகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய உண்மைகளை மறைத்து தான் இஸ்ரேல் செய்திகளை சொல்கிறது. இன்னைக்கு வெளியா இருக்கிற செய்தியில் 10,000 பேர் இருக்கிறாங்க. சரி, 10,000 பேருக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி உளவியல் நோய்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். இந்த வார்ல காசாவில் சண்டையிட்டு அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அக்டோபர் 7 முதல் இந்த நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டவங்க அதே போன்று கொல்லப்பட்டவங்க மொத்தமாக 19,000 பேர் இருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேல். ஒரு கட்டத்தில் 13,000 பாங்க, ஒரு கட்டத்தில் 70,000 பாங்க, ஒரு கட்டத்தில் 19,000 பாங்க. இப்ப 19,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யுத்தத்திலையும் உளவியல் நோய்களாலும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளை இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் 12,000க்கு மேற்பட்டவர்கள் உளவியல் நெருக்கடிகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வருகிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. மொத்தத்தில் காசா அப்பாவிகளை அழிக்க சென்றவர்கள் உளவியல் நோய்களுக்கு உள்ளாகி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் காசாவுடைய மக்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 75,000க்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 1,40,000க்கு மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க, முழு நாடு அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு உளவியல் ரீதியாக இந்த மாதிரி நிலைமை இருக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவியில அப்படி எந்த செய்திகளையும் நீங்கள் பார்க்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? வைதா அசாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கான்செப்டே அதுதான். உங்களுக்கு ஏதாவது துன்பம், கஷ்டம், துயரம், முசீபத்துகள் ஏற்படுகிறதா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. மௌத்தா போனா மட்டும் சொல்றது இல்லை. இது என்ன கஷ்டம் வந்தாலும் இன்னா லில்லாஹ், என்ன மகிழ்ச்சி வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு தத்துவம் அவர்களிடத்தில் இருக்கிறதுனால, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை புரிந்திருக்கிற காரணத்தினால இவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டும் அவர்களால் நெஞ்சை நிமிர்த்தி நிற்க முடிகிறது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால துவண்டு போய் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான ராணுவ அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி எடியோத் அஹ்ரோனோத் இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பத்திரிகை. காசாவினுடைய போர் என்பது மிக மிக ஆபத்தானது, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று அரசாங்கத்தை தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். காசாவினுடைய யுத்தம் முடிவுக்கு வரணும். காரணம் என்னன்னு சொன்னா, அங்க இருக்கிற நம்முடைய படையைச் சேர்ந்தவர்கள் எப்பொழுதுமே மிக உச்சகட்ட ஆபத்தில் இருக்கிறார்கள். காசா பகுதியில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீரர்களுடைய உயிர் வீணாக இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நேரம் நமக்கு சாதகமாக இல்லை. எனவே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க, இல்லாத பட்சத்தில் நம்முடைய படையைச் சேர்ந்த எல்லோருமே அங்க கொல்லப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரி ஒருவரை சொல்லுகிறார் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு 3 பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அதனுடைய துணை ராணுவ குழுவும் இணைந்து நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் கான் யூனிஸுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டளை அண்டு கட்டுப்பாட்டு மையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கான் யூனிஸில் கொல்லப்பட்ட இஸ்ரேலுடைய படையைச் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது இன்னொரு தாக்குதல்கள் என்று சொல்றாங்க. 3 பேர் மேலதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கான் யூனிஸில் நடைபெற்ற மேலதிகமான ஒரு தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மேலதிகமான இன்னும் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. கோலானி படைப்பிரிவை சேர்ந்தவன் தான் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. எனவே மொத்தமாக குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் கான் யூனிஸ்ல ஆரம்பமாக நடந்த தாக்குதல்களில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த சூழலை நமக்கெல்லாம் தெரியும். காசாவில் உணவு கொடுங்க, காசா மக்களுக்கு உணவு கொடுக்காம இருக்கக்கூடாது என்று சொல்லி காசா மீதான கடற்படை முற்றுகையை உடைப்பதற்காக ஏற்கனவே ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல்ல தன்பர்க் அவங்க வந்ததை போல இந்த தடவையும் என்ன பண்றாங்கன்னா ஹந்தலா என்கிற ஒரு கப்பல்ல நிறைய சகோதரர்கள் இணைந்து உணவுகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் காசாவுக்கு வர்றோம் என்று வந்தாங்க. இன்றைக்கு காசாவை நோக்கி வந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்களை கைது செய்து இன்றைக்கு அஷ்டோது துறைமுகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. நீங்க பார்க்கலாம், கப்பலுக்குள்ள போய் அவங்களை கைது செய்கிற காட்சி, அதே நேரத்தில் கப்பலை சுற்றி வளைத்து அவங்க தாக்குதல் நடத்திய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அந்த கப்பல் எந்த
ரூட்ல வந்தது என்கிற செய்திகள் எல்லாம் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இந்த கப்பலுக்குள்ளே இருந்து அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்கிற காரியத்தில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. 9வது மாதத்தினுடைய ஆரம்பத்தில் செப்டம்பர் ஆரம்பத்தில் நடைபெற இருக்கிற நியூயார்க்கினுடைய ஐநாவினுடைய கூட்டத்தொடரில் தான் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கும் இம்மானுவேல் மெக்ரான் பிரான்சினுடைய அதிபர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் பார்க்கலாம். இன்றைக்கு அவர் டர்க்கியினுடைய அதிபர் அர்துகானை சந்திச்சதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு பேசியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவில் குழந்தைகள் பட்டினியாக கிடப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரு நாட்டு தீர்வுகளை மேற்கொள்வதுதான் எங்களுக்கு தேவையானது. அதை பற்றி தான் அர்துகானோடும் பேசியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் பாலஸ்தீனத்தினுடைய அதே போன்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்தையும் நம்ம பண்ணணும், ரெண்டு நாடுமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக ஜூலை 28 அதே போன்று 29ஆம் தேதிகளில் நடைபெறுகிற நியூயார்க் மாநாடு இரு நாடுகள் தீர்வை அடிப்படையாக கொண்ட நிரந்தர தீர்வுக்கான புதிய பாதையாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்த மாதம் 28 ஆரம்பிக்குது, அது அப்படியே செப்டம்பர் வரைக்கும் போகும். அந்த நேரத்தில் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் இந்த அங்கீகாரம் என்பதில் எந்த விதமான பின்னடைவும் கிடையாது, அதை நாங்கள் செஞ்சே தீர்வோம் அப்படிங்கிறாரு. போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும், அனைத்து பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும், பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்கிற செய்திகளையும் அவர் தொடர்ந்து சொல்லி இருக்கிறதோட எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வைப்பதற்கான முயற்சிகள்ல மற்ற நாடுகளையும் கன்வின்ஸ் பண்ணி இணைத்துக் கொள்வதற்கான வேலைகளையும் நாங்க பார்த்து வர்றோம் என்கிறார் இம்மானுவேல் மெக்ரான் பிரான்சினுடைய அதிபர். இந்த நிலையில தான் ஒரு டவுட் நமக்கு என்ன வருதுன்னு சொன்னா, இதே மாதிரியான அதை அங்கீகரிக்கிற நிலைக்கு வருகிற போதுதான் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி அதை நாசமாக்கி இருந்தாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரான்சினுடைய செய்தி மேலே எழும்பி வருகிற நேரத்தில் நாங்க இந்த உணவு கொடுக்கிறோம், வாசலை திறந்து விடுறோம் இருக்கிறாங்க. அப்படின்னா சில நேரங்களில் என்ன பண்ணலாம்னா, காசாவுக்கு தேவையான மனிதநேய உதவிகள் எல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அங்கே யாரும் பட்டினியாக இல்லை, நாங்களும் சரியாக தான் இருக்கிறோம், பாலஸ்தீனத்தை நீங்க தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே அதை பார்த்துக்கிறோம் என்கிற ஒரு பிம்பத்தை கூட இஸ்ரேல் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் என்ன செய்ய போகிறது. இம்முறையாவது பிரான்சை பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வைக்கிற அந்த முனைப்பில் வெற்றி பெறுமா இல்லையா என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க முடியும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு